والليل إذا يغشى والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ மனைவி கணவன் மீது அதிக கடமைப்பட்டிருக்கிறார்கள். கணவன் பாதத்தில் உள்ள தூசியை உன் முகத்தால் சுத்தம் செய்தால் கூட அவன் உரிமையை நிறைவேற்றியவராக முடியாது. பிரச்சனை ஏற்படும் போது மனைவி விட்டு கொடுக்க வேண்டும். மனைவி கணவனின் வெறுப்போடு இரவில் தூங்கிடக்கூடாது. கணவனை பொருளாதாரத்திற்கு தன்னால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். பெண்கள் பொது இடங்களுக்கு சென்று குடும்பத்தை இஸ்லாம் தடை செய்துள்ளது. அங்கு ஆண்களே வராமல் இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு விருதுகளுக்கு கொடுப்பதே அதிக நன்மை. கணவன் நல்ல காரியம் செய்யும் போது மனைவி துணை இருக்க வேண்டும். தானும் அம்மாவையும் பாதையில் செலவு செய்ய வேண்டும். கணவனையும் செலவு செய்ய தூண்ட வேண்டும். கணவனுக்காக தன்னை அனுமதிக்க வேண்டும். கணவன் அழைத்து இருக்கும் போது மட்டுமே நறுமணம் பூச வேண்டும். சப்தம் இருக்கும் சலகையை பெண்கள் அணியக்கூடாது. அதனால் அப்பெண்ணை கற்புக்கு அந்த சலகையை கலகம் ஏற்படுத்த காரணமாக அமையும். பெண்கள் தன் வீட்டில் தலைவாயில் இருக்கக்கூடாது. கணவரின் அனுமதியின்றி அந்நிய ஆடவர்கள் பேசக்கூடாது. பெண்கள் அந்நிய ஆடவர்களை சலாம் சொல்லக்கூடாது. பெண்கள் சேர்த்த முடியை கொண்டு முடி அலங்காரம் செய்யக்கூடாது. பெண்கள் நகல் பாலிஷ் கழுவுகளை அறிவிக்க வேண்டும். நகங்களில் நீர்படாதவர்களோடு கூடாது. பெண்கள் உடலுறுப்புகள் தெரியக்கூடிய மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது. வீட்டு ஜன்னல் வழியாக ஆடத்தை பார்க்கக்கூடாது. உலக ஓசை எழுப்பி பேசக்கூடாது. தக்க பாவனமின்றி அண்டை வீட்டிற்கு செல்லக்கூடாது. கணவரை மரியாதையின்றி அழைக்கக்கூடாது. கணவரை பற்றி பிறரிடம் உதவியில் செய்து வளர்க்கக்கூடாது. கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. கணவனின் அனுமதியின்றி வெளியே செல்லக்கூடாது. கணவனின் நண்பர்களை அணுகக்கூடாது. கணவர் வீட்டில் இல்லாத போது அவருடைய நண்பர்கள் வந்தால் அவர்கள் சுத்தமாக திரைமறையில் பேசி அனுப்பிக்க வேண்டும். கணவரை விட தன்னை உயர்ந்தவராக கருதக்கூடாது. ஆடவரக்கூடாது. கெட்டு நடத்தியுள்ள பெண்களிடம் நட்பு சொல்லக்கூடாது. கணவரை பற்றி பிறரிடம் முறையீடு செய்யும் வளர்க்கக்கூடாது. கணவரின் உறவினரை அன்புடன் அரவணைத்து செல்வது ஒரு பெண்ணின் மீது கடமையாகும். கணவன் தான் நமக்கு எளியவர். அவரின் தந்தை தான் சகோதரிகள் நமக்கு அவசியமற்றவர் என்று கணவனிடம் ஏற்கக்கூடாது. சினிமா பார்த்து அந்த வரைவரை மாற்றங்களை வந்து சொல்லும் பெண்களுடன் கூட நல்ல மனிதர்கள் பேசுதல் படுதல் கூடாது. பேச்சு சூழ்ச்சி முகத்தை சுழிப்பது கோபம் நிராசை அப்பாவி தரம் பேரம் பேசுவது திருட்டு ஆகியவற்றை முற்றிலும் விடக்கூடாது. தம்முடைய ஏதான துணிமணிகள் நகைகள் வீட்டு பொருட்கள் ஆகியவற்றுக்காக கணவனை வற்புறுத்தி கொண்டே கொடுப்பது கூடாது. ஒரு முஸ்லிம் மனைவி கண்டிப்பாக சினிமா பார்க்கக்கூடாது. வீட்டில் டிவி வீடியோ ரேடியோ ஆகியவற்றை போட்டு ஒட்டமடிக்க கூடாது. மொத்தத்தில் முஸ்லிம் மனைவி கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்க்கை ஆக வேண்டும். நமது நற்பண்புகளும் ஆண்மையும் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றனவோ அதனை பொறுத்தே பிறர்கள் நாமும் இருக்கும் உறவு பிணைக்கப்பட்டிருக்கும். நற்பண்பு அல்லது ஆண்மைதான் அறிவியல் ஆவலாக அழைக்கப்படுகிறது. நாம் பிறர்கள் பழகும் போதே அவர்கள் முக்கியமானவர்களாக இருந்த பட்சத்தில் அவர்களுடைய குணம் பழக்கவழக்கத்தின் மீது நாம் சில முத்திரைகளை பதிப்போம். மறுபுறம் நாம் மற்றவர்களுடன் எவ்வாறு பழகுகின்றோம், இன்னும் அவர்கள் நம்முடன் எவ்வாறு உறுதி செய்து செல்கின்றனர் என்பது நமது நட்பை உறுதிப்படுத்தும் அளவு
நமது பலவீனம் குறித்து கவனம் கொள்ள கண்காணிப்பு மிக அவசியம். தகவல் பரிமாற்ற திறனை நாம் இரு கோணங்களிலிருந்து பார்க்கலாம். ஒன்று சொற்வழி தகவல் பரிமாற்றம், இரண்டு செய்வழி தகவல் பரிமாற்றம். மதிப்பு மரியாதையும் நமது சிந்தனைகளிலிருந்து எழ வேண்டும். அதுவே நமது செய்வழிலும் சொற்களிலும் பிரதிபலிக்க வேண்டும். மூங்கிகளே உங்களுக்கு நாம் இப்பொழுது அழகான முறை இஸ்லாமியர்களும் யோகாவும் விளங்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். இதே வழிமுறையில் நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டு நம்முடைய இஸ்லாம் என்கின்ற நம்முடைய இஸ்லாமிய நடைமுறைப்பார்கள் நமக்கு எவ்வாறு கற்றுத்தரும் தகவல் அவர்களுக்கு நான் பார்த்தேன். அந்த ஆதாரம் ஒரு நல்ல இருந்து நம்முடைய கடவுளுக்கு ஒரு நல்ல சாலியான வழியாக இருக்கு. நாம் எத்தனை பேர் நினைப்போது என்றால் தயாராக இருந்து ஒரு பண்பாடு தயாராக இருக்கு. நம்மளுடைய நாம் ஒரு கடமை உணர்வோடு இருந்து இஸ்லாமுடைய ஏற்பதை நாம் செய்ய வேண்டும். கடவுளுக்கு எதிர்வைக்கக்கூடிய ஒரு நல்ல இருக்கிறது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி வருகின்ற மாதம் ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி நிகழ்ச்சி நடைபெறும். அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த பெண்கள் இஜ்திமா நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் வாரந்தோறும் ஒவ்வொரு பெண்கள் வீடுகளில் நாம் பெண்கள் பயம் இஜ்திமா வைக்கிறோம். என்னுடைய